அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் KTV ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் அது உயர்கல்வி அட்மிஷன் சம்மந்தப்பட்ட தகவலெல்லாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி TNAUவில் ஃப்ரீ கோச்சிங் சென்டர்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. அதை பற்றின விஷயம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் என்னென்ன கோர்ஸுக்கு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிற முழு விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். இது ஒரு TNAU வெப்சைட்லேயே இருக்கிற நியூஸ் தான், பட் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணி வைங்க, தகவலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் ஆன் பண்ணி வைங்க. இதில் லெஃப்ட்டில் கொடுத்துருக்கு பாருங்களேன், காம்படிட்டிவ் எக்ஸாம் கோச்சிங் சென்டர். இதுதான் நியூஸு. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஒரு நெக்ஸ்ட்டு ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த ப்ரௌசரில் உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ்ஸு, எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, இது ஒரு முக்கியமான தகவல். அதனால் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் ஜம்ப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், கேளுங்க. இந்த ஃபோட்டோஸ்லாம் இப்போ இருக்குது. ரீசெண்டாக இது யார் ஓப்பன் பண்ணாங்கன்னா டாக்டர் இறையன்பு அவங்க தான் ஓப்பன் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்கீமு இப்போ போட்டித் தேர்வுகள் பயிற்சி மையம் பற்றிய தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சைட் தான் பார்க்கணும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு இந்த லிங்க்கு அதில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வைஸ் சான்சலர் ப்ரெஸ் மீட்டு இது சம்மந்தமாக நடந்தது, ஃபுல் டீட்டெயில்ஸு இந்த டீட்டெயில் இருக்குது. சரி, என்னென்ன எக்ஸாம்லாம் எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா TNPSC குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாமே, SSC ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், அது அப்புறம் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, IBPS பேங்கிங் சர்வீஸு, இன்னும் UPSCலாம் கூட அதில் ஆட் பண்ணியிருக்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஓவரால் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸு இங்கே கோச்சிங் கொடுக்குறாங்க, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தகவல் இருக்குது. ஸோ அதை நீங்கள் எதாவது ஜாயின் பண்ணணும், TNPSCக்கு எழுதணும், படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த யூனிவர்சிட்டி நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். அதுக்கு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் கீழே தெரிஞ்சுக்கலாம். சிலபஸ் கொடுத்துருக்காங்க பாருங்களேன், என்னென்ன சிலபஸ். ஒவ்வொரு மெனுவும் கிளிக் பண்ணிங்கன்னா புது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க முடியும். சிலபஸ் TNPSC குரூப் 1, 2, 4, SSC பேங்க் எக்ஸாம் லிங்க்ஸ் பக்கத்துலேயே கொடுத்துருக்கு. அட்மிஷன் ப்ரொசீஜர் என்ன, எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது லிங்க்கு. ஸோ இதுதான் இந்த கான்டாக்ட் எங்கே பண்ணுறதுன்னா TNAU கோயம்புத்தூர், அந்த ஆஃபீஸ் ஃபோன் நம்பர் இருக்குது, இமெயில் ஐடியும் இருக்குது. நான் ஜஸ்ட்டு ப்ரொசீஜர் ஒரு கிளிக் பண்ணி பார்க்குறேன். நீங்கள் மற்ற வேணுமெல்லாம் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம். சரி, எப்படி அட்மிஷன் போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி சூசன் பேஸ்ட் ஆன் மார்க்ஸு. 10th மார்க்கில் என்ன எடுத்துருக்கீங்களோ அதை வச்சு. அப்புறம் ஏஜ் பார்த்தோன்னா 18 வருஷம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஷுட் பி த ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா, தமிழ்நாட்டுக்காரங்களாக இருக்கணும். சீட் அலாட்மெண்ட்டு வேரியஸ் கம்யூனல், எப்படி சீட்டு நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க இல்லையா, இதுலேயும் ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜெனரல் கேட்டகரி 31%, பேக்வேர்டு எப்படி நம்ம அட்மிஷன் கிடைக்குதோ அதே போல் இந்த கோச்சிங் சென்டருக்கும் கோச்சிங் கிளாஸஸ்க்கும் இந்த கம்யூனிட்டி ரிசர்வேஷன் வச்சுருக்காங்க. ஸோ இந்த 100%ல் எப்படி பிரிச்சிருக்குன்றதை பார்க்கலாம் இருக்குது. இந்த ஒன் ஹேஸ் டு சப்மிட் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆத்தரைஸ்டு பை தி காம்படிட்டிவ் அத்தாரிட்டிஸ். இது எதுக்காக கேட்குறாங்கன்னா, நேட்டிவிட்டி வேணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை கம்பல்சரி நீங்கள் கொடுக்கணும். அப்போ தான் அந்த ரிசர்வேஷன் எலிஜிபிலிட்டி. ஓகேங்களா? ஒரு முக்கியமான தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இன்டெப்த்தாக அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய விஷயங்களை பற்றி பேசலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் KTV ஸ்கூல்.